கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸில் காட்டும் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் இந்த ஜெமினி ஏஐ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏஐ இன்ஜினை ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குள்ளேயும் அவங்க வந்து எம்பெட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த வரிசையில் இப்போ வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக இந்த ஜெமினி ஏஐயை வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா ஜிமெயிலில் பல விதமான விஷயங்கள் பண்ணலாம். மேலும் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்குன்னு டெடிகேட்டடாக இன்னொரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னென்ன விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. முதல்ல ஆன்லைன் ஷாப்பிங்கில் எப்படி இந்த ஜெமினி ஏஐ ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஜெமினி ஏஐ அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதே ஏஐ இன்ஜின் வந்து டெஸ்க்டாப்லேயே வந்து ஒர்க் ஆகும். அதில் வந்து நம்ம அடிக்கிற கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ ஏதாவது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டோம், அதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொரி எழுதுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெமினி ஏஐ வந்து நம்ம ஜிமெயிலில் வந்து தேடி பிடிச்சி இதுக்கு முன்னாடி என்ன ஆர்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆர்டரை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஆர்டருக்கு வந்து ரிட்டன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து எந்த டைமில் பிக்கப் பண்ணணும் கொண்டு ஷெடியூல் கொண்டு பண்ணி வச்சிடும். எல்லாமே ஒரே ஸ்டெப்பில். இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராடக்ட்டை நம்ம கேன்சல் பண்ண நினச்சோன்னா பர்டிகுலர் ஆப் ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் அந்த ஆர்டருக்குள்ளே போக வேண்டியிருக்கும். ஆர்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு கேன்சலேஷனுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கணும், அதை ரெக்வஸ்ட் அக்செப்ட் ஆக இதுமே பல விதமான விஷயங்கள் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். இது எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்பில் இந்த ஜெமினி ஏஐ முடிச்சுட்டு போயிடும். இரண்டாவதாக ஜிமெயிலில் எப்படிலாம் இந்த ஏஐ ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கூகுள் ஒன்று காட்டியிருந்தாங்க. அதாவது ஒரு பேரண்டாக நம்ம இருக்கோம்னா நம்ம பசங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் வந்திருக்கு, மேலும் என்னெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இமெயில் மூலமாக ஸ்கூல் நமக்கு தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடும். ஆனால் வரக்கூடிய ஒவ்வொரு இமெயிலையும் நமக்கு பார்த்துட்டு இருக்கிற நேரம் இல்லாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஜெமினி ஏஐ வச்சு நமக்கு வந்து என்ன அந்த அட்டாச்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வாசி வைக்கலாம். அல்லது பெரிய மெசேஜ் இருந்துச்சு அதை வந்து சின்னதாக சம்மரைஸ் பண்ணி கேட்கலாம். அந்த மெசேஜோட கான்டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டு என்ன விஷயமோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிற மாதிரியாக வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெமினி ஏஐ ஒரு அப்டேட் வந்து கொடுக்கும். அது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டியிருந்தாங்க. அதாவது பேரண்ட் டீச்சர் மீட்டிங் ஒரு பேரண்ட் போக முடியல, ஆனால் வந்து அதில் யூஸ் பண்ண இது வீடியோ வந்து பேரண்ட்டுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து அந்த வீடியோ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஓடுது. அப்போ அந்த வீடியோவில் என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரியறதுக்கு இந்த ஜெமினி ஏஐயில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜெமினி ஏஐ கண்டுபிடிச்சு என்ன மேட்டரோ அது மட்டும் அந்த பேரண்ட்டுக்கு வந்து சொல்லுது, எது முக்கியமான விஷயமோ அது மட்டும் சொல்லுது. மேலும் அந்த ஃபுல் வீடியோ சம்மரைஸ் பண்ண சொன்னாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை பற்றி ஏற்கனவே வந்து நம்ம ஒரு ஃபீச்சரில் பார்த்துருந்தோம். அதாவது ஜெமினி ஆப்பை பற்றி பார்த்துருந்தோம். அந்த ஆப்பில் வந்து யூடியூப் வீடியோவை ஆஸ் த வீடியோங்கிற ஃபீச்சர் இருந்துச்சு. அதே ஃபீச்சர் தான் இப்போ வந்து இந்த ஜிமெயிலுக்குள்ளேயும் எம்பெட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தபடியாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. வீடு வந்து ரிப்பேராக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங்கை சரி பண்ணுறதுக்கு நம்ம நிறைய மெயில்ஸ் வந்து அனுப்பியிருக்கோம். அதாவது நிறைய பர்சனுக்கு வந்து நிறைய மெயில்ஸ் அனுப்பியிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் யார் வந்து கரெக்டாக நமக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க, யாரோட ஒர்க் வந்து எனக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு நினச்சோன்னா அதுக்குமே இந்த ஜெமினி ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதே சம்மரைஸ் திஸ் இமெயில் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுக்குற பட்சத்தில் எவ்வளோக்குள்ள பெரிய கான்வர்சேஷனாக இருந்தால் சரி, என்ன மேட்டரோ அதை மட்டும் எடுத்து ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு குட்டி மெசேஜாக உங்களுக்கு எடுத்து காட்டிடும். இதான் விஷயம் அப்படிங்கிறது வந்து அது மூலமாக சொல்லிடும். ஸோ இதுக்காக வந்து நம்ம இமெயிலில் பார்க்கக்கூடிய சம்மரைஸ் அப்படிங்கிற குட்டி ஆப்ஷனை டேப் பண்ணாலே போடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் கீழே வந்து இந்த ஜெமினி ஏஐ ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து எல்லா இமெயிலையும் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் அந்த இமெயில் எல்லாத்தையும் பாயிண்ட் பை பாயிண்டாக உங்களுக்கு எடுத்து சொல்லிடும். இது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பில்டிங் கான்ட்ராக்டர் நம்ம வந்து டெண்டர் கேட்டிருக்கோம் அல்லது வந்து கொட்டேஷன் கேட்டிருக்கணும் வச்சுக்கிடுமே, அது எல்லாத்தையும் சிம்பிளாக ஒரு கொரி கேட்கறது மூலமாக கம்பேர் பண்ணி தந்துடும் இந்த டூல். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா யார் வந்து கம்மியான பிரைஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த ஜெமினி ஏஐட்ட கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்குக்கான டெண்டர் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற பிடிஎஃப் அட்டாச்மெண்ட் முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு அழகாக யார் எந்த பில்டிங் கான்ட்ராக்டர் எவ்வளோ பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க அந்த ஒர்க்குக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி காட்டிடும். யார் பெஸ்ட் அப்படிங்கிறது அது மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இது போல அந்த கான்ட்ராக்டர் வந்து எப்போ அவைலபிளாக இருப்பாங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் காட்டிடும். அது மூலமாக யாருக்கிட்ட நீங்கள் இந்த ஒர்க்கை கொடுக்குறது அப்படிங்கிறத ஈஸியாக தீர்மானிக்க முடியும். மேலும் அப்படி கொடுக்குற ஒர்க்குக்கு வந்து ஆட்டோ ரிப்ளையும் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரும். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் கான்ட்ராக்டர் யார் பெஸ்ட் அப்படிங்கிற காட்டின ரிசல்ட் மூலமாக யாருக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணி கொடுத்துரும். அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு ஒரு பட்டன் தட்டிட்டீங்கன்னா போதும், அவங்களுக்கு வந்து ரிப்ளை அனுப்பிடும். அது மட்டும் இல்லாமல் என்ன டைமில் ஒர்க் பண்ணணும் முதற்கொண்டு எல்லா சஜஷனும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தேவைன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கொடுக்குற டைம் வந்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மெசேஜ் அனுப்பிடும் உங்களுக்கு பதிலாக. மேலும் அப்படி அனுப்ப போகிற ஒவ்வொரு மெசேஜோட ப்ரிவியூவும் நீங்கள் அந்த ஜெமினி ஏஐல பார்க்கலாம். அது மூலமாக என்ன மெசேஜ் அனுப்ப போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்து அது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா எடிட் பண்ணலாம், இல்லைனா வந்து அதை அப்படியே அனுப்பணும்னா அனுப்பலாம். ஸோ இப்போ சொன்ன அந்த சம்மரைஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து இந்த ஜூலை மாதத்துக்குள்ளாக வந்து எல்லா விதமான யூசர்ஸ்க்கும் கிடைக்கும் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக ஒரு புது இமெயில் வருது. அந்த இமெயில் வந்து ஒரு பிஸ்னஸை குறித்த இமெயிலாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒர்க்கை குறித்த இமெயிலாக இருக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இமெயிலாக இருந்தால் சரி, இந்த ஜெமினி ஏஐ உங்களுக்காக அந்த ஒர்க்கை பார்த்து கொடுத்துரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைட் பார் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த சைட் பாரில் 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும் அந்த இமெயிலோட கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல. மொதல் ஆப்ஷன் சஜஸ்ட் ரிப்ளை, அதாவது வந்து இந்த இமெயிலுக்கு எப்படி வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ 1 கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணும். ரெண்டாவதாக ஹெல்ப் மீ டு ஆர்கனைஸ்
ஆர்கனைஸ் அண்ட் ட்ராக் மை ரிசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஆப்ஷன் கொடுக்குறோம். அதாவது நம்மளோட ரிசிப்ட் எல்லாமே, அதாவது பில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு தான் சொல்லி கேட்கறதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு. மூணாவது வந்து சம்மரைஸ் டீடைல்ஸ். இதுக்கு முன்னாடி சம்மரைஸ் அப்படிங்கிற அப்டேட் பார்த்திருந்தோம். அதை எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு குட்டி இமெயிலாக காட்டுற மாதிரி மூணாவது ஆப்ஷன் இருக்கு. நம்ம இமெயிலில் உள்ள எல்லா விதமான ரிசிப்டும், அதாவது பர்டிகுலர் ஒர்க்குக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ரிசிப்டையும் கலெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எத்தனை ரிசிப்ட் இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ நம்ம காட்டின எக்ஸாம்பிள் 37 ரிசிப்ட் இருக்குது. அதனால் அந்த ரிசிப்ட் எல்லாத்தையும் வந்து கூகுள் டிரைவில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லா ரிசிப்ட்டையும் போட்டு வச்சிருது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஆப்ஷன் இந்த ரிசிப்ட்டில் உள்ள ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து டேட்டாவாக எனக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். மொதல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரிசிப்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கூகுள் டிரைவில் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சிரும். நீங்கள் வந்து எப்போ தேவையோ அப்போ பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் அந்த டேட்டா எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு அழகான கிராஃபோ இல்லைனா வந்து டேட்டாவே எடுத்து டேட்டா ஷார்ட்டாக உங்களுக்கு தந்துடும். ஸோ நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 37 ரிசிப்ட் இதில் வந்து எக்ஸாம்பிள் காட்டினா 37 ரிசிப்ட்டுக்கும் அழகாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டிடுது. ஸோ அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை தான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது எந்த எக்ஸ்பென்ஸுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கங்க, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, அது எந்தெந்த டைம் நடந்திருக்குன்னு கேட்டகரி வைஸ் உங்களுக்கு காட்டுது. இப்போ அப்படி காட்டின சார்ட்டில் ஷோமி வேர் த மணி ஸ்பெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்குறீங்க. அதாவது எந்த யூஸுக்காக இந்த அமௌண்ட்ல ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. ஆட்டோமேட்டிக்காக ஜெமினி அந்த இமெயில் எல்லாத்தையும் வாட்சி அந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல இருந்து எடுத்து கேட்டகரி வைஸாக உங்களுக்கு இன்னென்ன தேவைகளுக்காக வந்து உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ செலவழி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கேட்டகரி வைஸாக உங்களுக்கு காட்டிடுது. அதன் மூலமாக ஈஸியாக வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட் போடுறது முத கொண்டு எல்லாமே வந்து இந்த ஜெமினி AI பண்ணிக்கிடும். AI டீம்மேட் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸ் ஆப் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து டீம்மேட்ல எல்லாரையும் வந்து ஒரு மெம்பராக ஆட் பண்ணி அவங்க குரூப் கிரியேட் பண்ணுற மாதிரியாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த டீம்மேட் ஆப்பால் உங்கள் இமெயில்ஸை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சாட், வீடியோ கால், கேலண்டர் ஷெடியூல் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்து உங்களுக்கு வந்து சிங்க் பண்ணி ஒரே இடத்துல வந்து அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த AI டீம்மேட் வந்து ஜெமினி AI இன்ஜினை வச்சு தான் பேக்ரவுண்டில் ரன் ஆகுது. மேலும் இந்த AI டீம்மேட் அப்படிங்கிற பேரை உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல ரீநேம் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல அந்த AI டீம்மேட் அப்படிங்கிற ஆப் வந்து ஒரு பேர் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு காட்டின அந்த வீடியோவில் சிப்புன்னு சொல்லி பேர் வச்சிடுறாங்க. இப்போ அது சிப்புன்னு சொல்லி நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஒர்க் நடக்க அந்த ஒர்க்கை வந்து அந்த சிப்புட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம். அதாவது இப்போ வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்க சம்மரைஸ் பண்ணித்தான் கேட்கலாம், அல்லது இந்த இமெயில்ஸ் எல்லாத்தையும் எனக்கு அரேஞ்ச் பண்ணித்தாங்கிறது மாதிரி கேட்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ சர்ச் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அதை பற்றி டேட்டா கேட்கறதுக்கோ அந்த சிப் AI மெசேஜ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தங்க அந்த டீம்மேட்டில் இருக்கிறவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சிப்புன்னு சொல்லி அந்த AI பேரை கேட்டு அதை வச்சு இந்த ஒர்க் கேட்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கை வந்து இந்த சிப் AI வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். மேலும் அதில் வந்து ஒரு ஒர்க் முடிஞ்சிட்டா இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்குமே வந்து ரிசல்ட் எடுத்து காட்டுது. அந்த ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு அல்லது இந்த ஒர்க் வந்து டாஸ்க் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குன்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து சொல்லிடுது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரே இடத்துல வச்சு எல்லா யூசர்ஸும் ஒர்க் பண்ணுறது பட்சத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சி டீமில் உள்ள எல்லாருக்கும் அந்த ஒர்க்கை வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் அந்த சைட் பாரில் வந்து பல விதமான ஒர்க்குக்கு வேறு டாஸ்க்கு வேறு கலர் வச்சு நேமும் பண்ணிக்கலாம். ஸோ தேவைக்கு ஏற்றப்ப ஒரு ஒர்க் முடிஞ்சுன்னா அதை வந்து டெலிட்டும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஆடும் பண்ணிக்கலாம். இதுமாதிரி நியூமரஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்து சைடில் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக அந்த ஒர்க் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறதுக்கு. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா ஒரு டேக் இருக்குது, அந்த டேக் கிளிக் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் ஒர்க்கை பற்றி கேட்டோம்னா அந்த பர்டிகுலர் ஒர்க்கில் உள்ள விஷயங்கள் மட்டும் அதில் தெரியும். ஸோ வந்து ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இதுமாதிரி தனித்தனியாக அசைன் பண்ணி வச்சுக்கலாம். அதுபோல் இந்த AI டீம்மேட் வந்து உங்களுக்கு டைம் லைனும் ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது எந்தெந்த டைம் லைனில் எந்தெந்த ஒர்க் நடந்திருக்குங்கிறத பார்க்க முடியும். இது போய் இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்னா சரி அதை சம்மரைஸ் பண்ணி கேட்கலாம். இது போய் பல விதமான விஷயங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சிப் AI வச்சு நீங்கள் வந்து முடிச்சுக்கிற முடியும். இது மாதிரியாக ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்காகவே வந்து டீமாக வேலை பார்க்குறவங்க, குறிப்பாக சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ என்டர்பிரைஸ்லையோ வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்குது. இந்த AI டீம்மேட் அப்படிங்கிற ஒரு புது AI இன்ஜினை ஆப்பாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த AI டீம்மேட் வந்து லேப்டாப்பில் தான் இப்போ காட்டியிருக்காங்க. ஸோ டெமோ கண்டிப்பாக லேப்டாப்பில் மட்டும்தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடியாக மற்ற ஒர்க், ரெகுலர் ஒர்க், இமெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த ஆப் எல்லாமே ஆஃபீஸ் ஒர்க்கை, குறிப்பாக அந்த ஜிமெயிலுக்குள்ள அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ், இந்த ஜெமினி அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி எப்படி இந்த ஒர்க்கெல்லாம் ஈஸியாக்குறாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஸோ இது மூலமாக பல விதமான விஷயங்களை அட்வான்ஸாக செய்ய முடியுது. ஸோ இப்போ நான் மேலே சொன்ன இந்த ஜெமினி அட்வான்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரீ கிடையாது. இப்போதைக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 மாதத்துக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதத்துக்கு 1950 ரூபா அப்படிங்கிற கட்டணம் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜிமெயிலில் பல்காக இமெயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஜெமினி மூலமாக இந்த ஆஃபீஸ் மற்றும் இமெயில் ஒர்க்கை வந்து எப்படி அட்வான்ஸாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபீச்சர்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக்கின் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.